السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரியாது சாலிஹீன் என்ற எமது தொடர் விரிவுரை வகுப்பில் 63வது தொடரிலே நாம் இருக்கிறோம். இன்றைய இந்த ரியாது சாலிஹீன் தொடர் என்பது ரியாது சாலிஹீன் என்ற இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அந்த நூலில் பாபு சபர், பொறுமை என்ற தலைப்புக்கு கீழே 47, 48, 49 ஆகிய ஹதீஸுகளை நாம் சுருக்கமாக இன்று பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த ரியாது சாலிஹீனை பற்றி நாம் ஏற்கனவே பல தடவைகளில் சொல்லியிருக்கிறோம். அந்த கிதாபுக்கு பலரும் விரிவுரை செய்திருக்கிறார்கள். அந்த விரிவுரையிலே ஷேக் ஹுசைமின் சாலிஹ் அல் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த விரிவுரையை நாம் தொடர்ந்து சுருக்கமாக பார்த்து வருகிறோம். கண்ணியமானவர்களே, 47வது நபிமொழியாக பாபு சபுரில் வரக்கூடிய ஒரு நபிமொழி, அன் சஹலிபுனு முஆதிபுனு அனஸ் ரதியல்லாஹு அன் அபீஹி அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும், அதாவது சஹலிபுனு முஆத் இப்னு அனஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தன் தந்தை சொன்னதாக. எப்படி சொல்றாங்க? மன் கலம கைதன் வஹுவ யக்திரு அலா அன் யுனஃபிதஹு தஅஹு அல்லாஹு அலா ரூஸில் ஹலாயிக் யௌமல் கியாமா ஹத்தா யுஹய்யிரஹு ஃபி ஐயில் ஹூர் ஷா. அதாவது ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கலம கைதன், யார் கோபத்தை விழுங்கி கொள்கிறாரோ, கோபத்தை விழுங்கி விடுகிறாரோ, வஹுவ யக்திரு அலா அன் யுனஃபிதஹு, அந்த கோபத்தை அவருக்கு நிறைவேற்ற முடியுமான சக்தி இருந்தும் அதை அவர் விழுங்கி விடுகிறார் என்றால், தஆஹுல்லாஹு அலா ரூஸில் ஹலாயிக், படைப்பின மறுமை நாளில் அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு மத்தியிலே அவரை தனி அழைப்பான். ஹத்தா யுஹய்யிரஹு ஃபி ஐயில் ஹூரிஷா, அதில் அவர் எந்த ஹூருலின்களை விரும்புகிறாரோ, அவர் விரும்பிய பெண்களில், ஹூருலின்களில் அவர் விரும்பிய பெண்ணை தெரிவு செய்வதற்கு அல்லாஹு தஆலா அவருக்கு என்ன செய்வான்? சுதந்திரம் அளிப்பான். அப்படின்னு சொன்னால், அதாவது கோபம் வருகிறது ஒரு மனிதனுக்கு, அந்த கோபத்தை செலுத்துவதற்கான ஆற்றலும் இருக்குது. சும்மா கோபப்படலை. அவர் நினைச்சா ஒருவரை அடிக்க முடியும், அல்லது அவர் நினைச்சா அந்த கோபத்துக்கு அவர் என்ன வேண்டாலும் செய்ய முடியும். அப்போ அந்த கோபத்தை செல்லுபடியாக்கக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அவருக்கு. அந்த நேரத்தில் கோபத்தை அவர் விழுங்கி விடுகிறார் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்து நாளில் படைப்பினங்களுக்கு மத்தியிலே அவரை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், நீ விரும்பின ஹூருல் ஐன் என்கிற அந்த கண்ணழகிகள், சொர்க்கத்து அந்த கன்னிகளில் நீ உனக்கு எந்த பெண்ணை விருப்பமோ அந்த பெண்ணை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்வான் என்ற செய்தியை திருமிதி என்ற கிதாபில் நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை ஹசன் என்ற தரத்தில் பதிஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி சுனன் அபூதாவுதிலையும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதே மாதிரி இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற பல கிதாபுகளில் சின்ன சின்ன வார்த்தை வித்தியாசங்களோடு இந்த செய்தி பதிவாக இருக்கு. அப்போ எல்லாமே சுருக்கம் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு கோபம், அதாவது ஹதீஸில் எப்படி வருதுன்னா, மன் கலம கைதன், கைதுண்டா என்னண்டா கோபம் என்பதை விட அந்த கோபத்தினை கடும் கோபம்னு சொல்லுவோமே, அதுக்குத்தான் இந்த கைதுன்னு சொல்லுவாங்க. கலபுன்றது கோபம், இது கலபுன் ஷதீதுன், கடும் கோபம் ஒருவருக்கு வருகிறது. அதாவது கடும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது என்பது மிகவும் ஒரு போராட்டம். அப்போ கடுமையான ஒரு போராட்டத்தில் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கோபம் யாருக்கு வருது? அது அதை செய்ய முடியுமானவருக்கு வருது. சில ஆளுக்கு சும்மா கோபத்தில் பாருங்களேன், நான் அவளை இல்லாமக்குவேன், அது செய்வேன், பார்த்தாலும் சும்மா கதை விட்டுட்டிப்பான். இது அப்படி அல்ல, அடிக்க ஏழுமானவத்தனுக்கு கோபம் வருது. அவன் நினைச்சா அவன் யார் மேலே விரோதிக்கிறானோ அவனுக்கு என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு தனக்கு சக்தியுள்ள ஒரு விஷயத்தில் அவருக்கு கோபம் வருது. ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அவர் என்ன செய்கிறாரு? அந்த கோபத்தை அவர் விழுங்கி விடுகிறார். அப்படி விழுங்கினார்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பண்பு. கண்ணியமானவர்களே, அந்த கோபத்தை விழுங்குறது என்பது மிக முக்கியமான நல்ல பண்புகளில் உள்ள ஒன்று என்பதற்குத்தான் அதுக்குரிய கூலியும் மகத்தானதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான்ல சொல்றான், முத்தகீன்களுடைய பண்புகளை சொல்ற இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்?
அவர்கள் வல் காதிமீனல் கைல் என்று சொல்றான், கோபத்தை அவர்கள் விழுங்கி விடுவார்கள். கோபம் பொதுவாக, இந்த கோபம் என்பது இயல்பாக மனுஷனுக்கு வரக்கூடிய ஒன்று. அது அல்லாஹ்வுடைய அந்த மனிதனுடைய தபியா, அவனுடைய நேச்சர், அவனுடைய இயற்கையில் சில விஷயங்களை பார்க்கும்போது அவனுக்கு ஆத்திரம் வரும், கோபம் வரும், கொந்தளிப்பான், அவன் சினம் கொள்ளுவான். ஆனால் கோபத்தை விழுங்குறது, அடக்கிறது, பொறுமையாக இருப்பது என்பதுதான் ஒரு மூமினுடைய குணம். அல்லாஹ் என்ன சொல்றான், இறைச்சம் உள்ளவர்கள் யார் என்றால் அல் காதிமீனல் கைல், கோபத்தை என்ன செஞ்சிருவாங்க, அடக்குவாங்க என்று சொல்வதை விட அதை விழுங்கி விடுவார்கள். அப்போ கோபம் வரும்போது தன்னுடைய அந்த உணர்வை, தன்னுடைய கோபம் என்பது நான் கடந்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொன்னேன், அது ஷைத்தானுடைய ஒரு பெரிய ஒரு நெருப்பு கங்கி மாதிரி. அதாவது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் கோபம் வருதுன்னு சொன்னால் அந்த கோபம் அவனை அல்லாஹ்வுடைய வரம்பை அவனை மீறிவிட செஞ்சுவிடக்கூடாது. அதாவது அவன் பாவம் செய்யுமாறு அவனை தூண்டிவிடக்கூடாது, அவன் வரம்பு மீறுமாறு அந்த கோபம் அவனை உண்டாக்கிவிடக்கூடாது. எனவே கோபத்தை ஒரு மூமின் கட்டுப்படுத்தணும், பொறுமையாக இருக்கணும். அப்போ அதனால தான் அவனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. நம்ம கோபத்தினுடைய அந்த விஷயங்களை நான் கடந்த வகுப்புகளில் உங்களுக்கு அழகான முறையில் சொல்லிக்கிறேன். எனவே மூமினை பொறுத்தவரையும் தனக்கு வரக்கூடிய கோபத்தில் அவன் எல்லை தாண்டி விடக்கூடாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி. சும்மா பயத்தில் கோபம் வருது, சரி பயத்தில் இருக்கிறான்னு வைங்களேன், அதல்ல. அவனுக்கு உண்மையாக அந்த கோபத்தை அவனுக்கு நடத்தாட்ட முடியும், அந்த கோபத்தை கொண்டு எதை வேண்டாலும் அவனுக்கு செய்ய முடியும். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த கோபத்தை அவன் அடக்கிறான், கண்ட்ரோல் பண்ணுறான். அந்த கோபத்தின் மூலம் ஏற்படுகிற தப்பான விளைவுகளை ஷைத்தான் நெருப்பு கங்கி மாதிரி போடுறானே. ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தால் அவனுடைய கன்னங்கள் சிவக்கின்றது, குரல்கள் உயர்ந்து போகிறது, அவருடைய நரம்புகள் எல்லாம் புடைச்சி போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அப்போ ஷைத்தானுடைய அந்த தாக்கத்துக்கு அவன் உட்படுகிறான். அந்த நேரத்தில் அவன் என்ன பேசுகிறான் அவனுக்கு தெரியாது, அவன் யாரை அடிக்கிறான் அவனுக்கு தெரியாது, யாரோட எப்படி நடக்கணும் அவனுக்கு தெரியாது, நல்லவங்க தெரியாது, கெட்டவங்க தெரியாது, தனக்கு யார் நல்லது நாடுறவன் தெரியாது, தனக்கு யார் எதிரின்னு தெரியாது. அப்படி ஒரு மோசமான ஒரு பண்பை இந்த கோபத்தின் மூலமாக ஒரு அடியானுடைய உள்ளத்துக்குள்ள ஷைத்தான் போடுறான். அது ஒரு ஷைத்தானுடைய ஒரு நெருப்பு கங்கி என்று நாம் படித்தோம். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையும் தன்னுடைய கோபத்தை அவன் அடக்குகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, குத்துச்சண்டையில் ஒருத்தன் வீழ்த்திறவன் அல்ல உண்மையான வீர, இன்னம ஷதீத் அல்லது யம்லிகு நஃப்ஸஹுன்னாங்களே, அவன் தன்னுடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணுவான் அவன் கோபம் வர நேரத்தில். அப்படி கண்ட்ரோல் பண்ணினால் அவனுக்கு என்னவெல்லாம் கிடைக்குமா, நாளைய மறுமை நாளிலே படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கொண்டு வரான். ஏன், எல்லாருக்கும் முன்னுக்கு அந்த நபரை கூப்பிட்டு, அடியானே, அப்துல்லாவே, அல்லது அப்துல் ரஹ்மானே, அல்லது யாசீனே, அல்லது முஸ்தபாவே என்று நாம் யாரெல்லாம் அந்த செயலை செஞ்சோமோ, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணினோமோ, அவர்களை அழைக்கிறான்னா அல்லாஹ் அந்த இடத்துல கண்ணியப்படுத்துறான், கூப்பிடுறான். எல்லாருக்கும் மத்தியிலையும் ஒரு மனிதன் பாருங்க, 4 பேருக்கு முன்னுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைச்சா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு முன்னால் வச்சு நமக்கு ஒரு விருது வாங்கினா எவ்வளோ, இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா, யூனிவர்சிட்டியில் போய் அந்த அவங்களோட பட்ட படிப்புகளை எல்லாம் ஃபோட்டோ போட்டு சந்தோஷமா, இன்றைக்கி யாரேண்டே தெரியாத ஃபேஸ்புக் நண்பர்கள்ட்டே சந்தோஷப்படுறாங்களா இல்லையா. அப்போ 4 பேருக்கு முன்னால் தனக்கு நல்லது நடப்பது, நம்ம கண்ணியப்படுத்தப்படுறன்றது இந்த உலகத்திலே மனிதன் அற்ப உலகத்தில் சந்தோஷப்படுறான். அந்த மறுமையில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னால் அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். ஹூருலின்கள் நரகத்துக்கு போகிறவங்களுக்கு கொடுக்குறதல்ல, அது சொர்க்கவாதிகளுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு நற்செய்தி மட்டுமல்ல, அல்லாஹ் கியாமத்து நாளில் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். எல்லாருக்கும் முன்னுக்கு கூப்பிடுற நேரத்தில் நமக்கு எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் பார்த்துக்கிட்டிருக்கிறாங்க, எல்லாரும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதியை பார்க்குறாங்க. அந்த நபரை அல்லாஹ் அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், உனக்கு ஹூருலின்களில் எந்த பெண் உனக்கு விருப்பமாயிருக்குதோ அந்த பெண்ணை நீ எடுத்துக்கொள். எப்படி ஒரு சந்தோஷம், சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்போ கோபம் வார நேரத்தில் ஒரு அடியான் என்ன செய்யணும், கோபத்தை விழுங்கி விட வேண்டும். மனிதர்களை மன்னிக்க கூடியவனாக ஒரு மூமின் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், அவர்கள் வல் காதிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ், கோபத்தை முழுங்குறது மட்டுமல்ல, சிலவை எப்படி கோபத்தை முழுங்குவான்னு சொன்னால், என்ன செய்ய, எனக்கு வார கோபத்துக்கு கொண்ட தலைகளை மண்டையெல்லாம் ஒட்டச்சு ரத்தம் ஓட்டிட்டு இடிக்கணும் மாதிரி இருக்குது, ஆனாலும் நான் கோபத்தை முழுங்குறேன். அவன் முழுங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டான், முக்கால்வாசியை சொல்லிட்டு கடைசியாக சொல்றது, எனக்கு வார கோபத்துக்கு ஊட்டு பூந்து அடித்து எல்லாத்தையும் ஒட்டச்சு துண்டு துண்டாக நொறுக்கி வீசி அதெல்லாம் செய்ய வேண்டாம், அது கோபத்தை அடக்கிறதா? இல்லை, எல்லாம் தான் சொல்லிட்டே மறைன்னு அடக்கிறது. கோபத்தை முழுங்கணும். அது எந்த கெட்ட வார்த்தையும் வரப்படாது, எந்த மோசமான வார்த்தையும் பயன்படுத்தப்படாது. எனவே அப்படி இருந்து சும்மா நானெல்லாம் எப்படி பொறுமைசாலி தெரியுமாம்பாங்க. என்னடா பொறுமைசாலின்னு சொன்னால், எனக்கு வந்த கோபத்துக்கு நான் பேச்சோட நிப்பாட்டிட்டேன். அதனால் இவர் பொறுமைசாலியா? நீ பேசினதே பிரச்சனையே, நீ வாய் திறந்ததே பிரச்சனையே. கோபத்தால் வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள், மோசமான விஷயங்கள், மோசமான எண்ணங்கள், ஏன்னா அதல்ல. அவர் இன்னம சப்ரு இந்த சதுமத்தில் ஊலன்னாங்க சொல்லலாம். பொறுமைன்றது என்ன தெரியுமா, எல்லாத்தையும் செஞ்சு போட்டு என்ன செய்ய, அல்லாஹ்வுக்காக பொறுமையாக்கிறேன்ல, ஆரம்பத்தில் அதை நீ உன்னை கட்டுப்படுத்தணும். அப்போ கோபத்தை விழுங்கி விட வேண்டும் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தியை நாங்கள் அமல் செய்யறோம்னா என்ன, கோபம் வரும். ஒரு ஆள் சொல்கிறார், எனக்குண்டா கோபமே வராது,
நீங்கள் நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் மருந்து எடுக்கணும். அவர் ஏன் கோபம்ன்றது மனிதனுக்கு இயற்கையாக வரணும். உனக்கு கோபமே வரல, ரசூலுல்லாஹ்வை நீ பெரிய ஆளா? ரசூலுல்லாஹ்வுக்கே சில நேரங்களில் முகமெல்லாம் செவந்திக்குது, கோபப்பட்டுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கோபம் வரணும், ஆனால் அந்த கோபம் அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்குள்ள அது இருக்கணும். சில நேரம் தவறுகளை பார்க்கும்போது, வரம்புமர்களை பார்க்கும்போது, பாவச்செயல்களை பார்க்கும்போது, அக்கிரமத்தை பார்க்கும்போது இயற்கையாக ஒரு மூமினுக்கு கோபம் வரணும். ஆனால் அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த கோபம் அவன் வரம்பு மீறி அடுத்தவன் தப்பு செய்யறானதுக்காக இவன் கோபப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறான், அவன் தப்பு செஞ்சுட்டானா. அப்போ நீ என்ன செய்யறா, நான் எனக்கு கோபம் வந்துட்டு, அடைய அதுவும் நீ செய்யறது ஒன்று தானே. அவன் தப்பு செய்யறான், இவருக்கு கோபம் வந்து இவர் வரம்பு மீறான். அவன் தப்பு செய்யறதுக்காக இவருக்கு கோபம் வந்து இவர் வரம்பு மீறார். அவன் எந்த கட்டத்திலும் இயல்பாக மனிதனுக்கு சில சந்தர்ப்பங்களில் கோபம் வரும். சில நேரம் சில இடத்துல கோபம் வர வேண்டும். சில இடத்துல சில பிழையான விஷயங்களை பார்க்கும்போது ஒரு மூமினுக்கு கோபம் வரணும். ஆனால் அந்த கோபத்தில் போய் ஒரு ஆள் தப்பு செஞ்சுட்டு எனக்கு கோபம் வந்துட்டு போய் அவரை கூட அடியடி அடிக்கலுமா? ஏலாது. இப்போ நாங்கள் அல்லாட வரம்புக்குள்ளே இருந்து தான் எந்த ஒரு விஷயமும் செய்யணும். அப்போ கோபம் என்பது ஒரு மோசமான விளைவுகளை ஒரு மனிதன் ஒரு குறிப்பாக ஒரு மூமின் வாழ்க்கையில் அது உண்டாக்காது. எனவே நீங்கள் கோபத்தை முழுமையாக அடக்கி கொண்டீங்க என்று சொன்னால் நாளைய மறுமை நாளில் உங்களுக்கு முதலாவது கிடைக்கிறது என்ன, மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் அல்லாஹ் உங்களுக்கு தாரான். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தாரான். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சன்மானத்தை உலகத்தில் மனுஷன் உலகத்தில் விரும்புறது என்ன, பொம்பளைக்காக உலகத்தையே வித்துட்டு போறவங்க தற்கொலை செய்யலாம். உயிர் தானே ஆக பெருமதி. அந்த பெண்ணை எனக்கு முடிச்சு தர மாட்டேங்கன்னா நான் தூக்கில் சாவுறேன்னு சாவுறானா இல்லையா? இது இயற்கை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, பெண்களை விரும்புவது ஒரு பனியின் ஆம்பளை பிள்ளை கொண்டு ஆசைப்படுவது எல்லாம் மனுஷனுக்கு இயற்கையில் விருப்பம். இப்போ இயற்கையில் மனிதனுக்கு மிக கூடுதலான விருப்பத்தில் உள்ள ஒரு விஷயத்தை அங்கே ஒரு கிஃப்டாக தாரான். நாம் யாரையாவது வீட்டுக்கு போனால் என்ன வாங்கிட்டு போகலாம், ஃப்ரூட்ஸ் வாங்குவோமா, கேக் வாங்குவோமான்னு யோசிக்குமா இல்லையா? என்ன காரணம்? அது ஒரு சந்தோஷமா இல்லையா? ஒரு கிஃப்ட்ன்றது. அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தரல, கிரேப்ஸ் தரல. அல்லாஹ் மனிதன் இயற்கையிலேயே எதை கூட விரும்புவானோ அதில் சிறந்ததை நீயே எடுத்துக்கொள்ளுப்பா பார்த்து. சுப்ஹானல்லாஹ். அப்போ கோபத்தை விழுங்குவது எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய விஷயம்ன்றதை நாங்கள் இதிலேருந்து பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் கொண்டிருக்கிறாங்க, புகாரியில் வரக்கூடியது 6116 இலக்க ஹதீஸ். அதாவது ரியாலு சாலிஹீனுடைய 48வது ஹதீஸ். ரியாலு சாலிஹீனில் 48வது ஹதீஸ் என்னன்னா, அந்த ஹதீஸை பற்றி நாம் ஓரளவு கடந்த வகுப்பில் பார்த்துட்டோம். அதனால ரொம்ப இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த ஹதீஸை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அறிவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அன்னா ரஜுலன் காலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்தார் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஔசீனி என்று சொல்றார், எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அப்படின்றார். அப்போ கால் லா தகதப்னா, நீ கோபப்படாமல் இரு. அப்போ அவர் அந்த நபித்தோழர் ஃபரத்த மிராரன், திருப்பி எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க யார சொல்லலாம், எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க யார சொல்லலான்னு திரும்ப அவர் கேட்குறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லா தகதப்னா, கடைசி மட்டும் ஒவ்வொரு முறையும் அவர் கேட்குற நேரத்தில் எல்லாம் என்ன சொன்னாங்க, நீ கோபப்படாதே அப்படின்னா. இது யாருன்னு சொன்னால், அதாவது ஜாரியத் இப்னு குதாமா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லப்படுது. இவர் இயற்கையிலே கோபம் வரக்கூடிய ஒரு நபர். ரசூலுல்லாஹ் யார் அவங்ககிட்ட உபதேசம் கேட்டாலும் அவங்கட என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தான் முதல் உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஜாரியத் இப்னு குதாமா ரலியல்லாஹு அவங்க கோபம் வரக்கூடியவர். அவர் தான் ஒரு நாள் இந்த எப்படி கேட்குறாங்க, இப்படி எனக்கு யாரை சொல்லலாம், நீங்கள் உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கோபப்படாதுன்றாங்க. ஏன் கோபப்படாதுன்றாங்க? கோபம் இருக்குதே அது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்று என்றாலும் அந்த கோபம் வந்தா மனுஷனுக்கிட்ட ஷைத்தான் அவனை ஆதிக்கப்படுத்துவான். ஷைத்தான் அவன்கிட்ட என்ன செய்வான் என்ற ஷைத்தானை பொறுத்தவரையும் அவன் நரம்பு நாளங்கள் நாடிகள் எல்லாம் ஓடிக்கிடிக்கிறான். மஜ்ரத்தம், அவன் மனுஷனுக்குள்ளதான் வாழ்றான். ஒவ்வொரு மனிதனோடையும் ஒரு ஷைத்தானும் ஒரு வானவரும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அவன் அந்த ஷைத்தான் ரசூலுல்லாஹ்க்கு வழிபட்டுட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா இஸ்லாத்துக்கு வந்துட்டானல்ல, ரசூலுல்லாஹ்க்கு அவன் ஒன்றும் ஏவ மாட்டான், அவ்வளவுதான். வானவர் ஜிப்ரீல், வானவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மனிதனையும் வானவர்களும் ஷைத்தான்களும் இருக்கிறாங்க. ஷைத்தான் கெட்டதை ஏவுறான். அப்போ ரசூலுல்லாஹ் ஏன் கோபத்தை திருப்பி 3 முறை கேட்டும் கூட என்ன சொன்னாங்கண்டா, கோபப்படாதப்பா அப்படின்னாங்க. கோபப்படாத. ஏன்? கோபம் என்பது மோசமான விளைவுகள் அது உண்டாக்கும். கோபம் என்பது சில நேரம் மார்க்கத்தை விட்டுட்டு போயிடுவான் ஒருத்தன். சில நேரம் என்ன செய்வான், இந்த மார்க்கத்தில் நான் இருக்கலப்பான்ட்டு போயிடுவான். என்ன காரணம்? ஒரு சின்ன விஷயத்தில் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பானது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கூட விட்டுட்டு போகிற அளவுக்கு ஷைத்தான் அவனுக்குள்ள என்ன செய்வான், தூண்டுதல்களை உண்டாக்குவான். நல்ல மனுஷனாக இருப்பான், ஆனால் மோசமான வார்த்தைகள் அவன் பேசுவான். அடே இவ்வளவு நாள் இவனை போய் நல்லவன் நம்ம நினைச்சோமே, இப்படிப்பட்ட கடும் மோசமானவனாக இருக்கிறான் என்று சொல்கிற மாதிரி அவனுடைய வார்த்தைகள் தடிப்பமாகும். கடும் மோசமானவனாக நடந்து கொள்வான். என்ன காரணம்? அவன் நல்லவன் தான், ஆனால் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க போனதால என்ன நடந்தது? அவன் வார்த்தைகள் எல்லாம் மோசமாகிவிட்டது, அவன் குணங்கள் எல்லாம் மாறிவிட்டது.
அவனுடைய இயல்புகள் மாறிவிட்டது. நல்லவர்களை மோசமானவர்களாக அவன் நடத்துகிறான், மோசமானவர்களை நல்லவர்களாக நம்புகிறான். நல்லவன் போய் அட்வைஸ் பண்ணினா கூட, அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதரை பார்த்து கோபத்தில் முகமெல்லாம் செவந்து, அதாவது கழுத்து நரம்புகள்லாம் புடைச்சி போய்க்குது, அவர் ஒருத்தர் திட்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அவர் சொன்னாருன்னா அந்த கோபம் போய்விடும். என்னது? அவர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லட்டும்னாங்க. ஏன்? ஷைத்தாண்ட வேலை, கோபத்தோட ஷைத்தான் அவருக்குள்ள நிற்கிறான். அவருக்கு என்ன பேசுறேன்னு விளங்குதில்லை. கிட்டத்தட்ட ஒரு சாராயம் குடிச்சு வர்ற நிலைமையில் அந்த கோபக்காரன் போறானா இல்லையா? எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோபத்தை உடுப்பா, அது மோசமான ஒரு பழக்கம். இந்த கோபத்தால் நிறைய மோசமான பண்புகள், மோசமான செயல்கள், மோசமான வார்த்தைகள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அடிக்கடி நாங்கள் அல்லாஹ் இடத்துல ஷைத்தானுடைய இந்த மோசமான குணத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்களா இல்லையா? அப்போ இது 48வது ஹதீஸ். அதே போல முதலாவது ஹதீஸ் என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதாவது மன் கலம கைலன் வஹுவ யக்திரு அன் யுனஃபிதஹு அல்லது அன் யன்ஃபிதஹு, அதாவது தனக்கு அது சில ஆட்களுக்கு தான். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கோவம் எல்லாருக்கும் வராது. ஒருத்தன் பலவீனமானவன் ஒரு பலமானவன் வந்து அடிச்சு போட்டு போய்த்தான், இவன் கோவப்பட்டு என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லை. அவன் கவலை தான் படுவான். ஹுசுன். இந்த இடத்துல ஹுசுன் அல்ல, இந்த இடத்துல என்னது? கைல். கோபத்திலேயே சும்மா உள்ள கலப் அல்ல, கைல்ன்றது கடும் கோபம் வர நேரத்தில் அடக்கிக் கொள்வது. அப்போ இது முதலாவது, கடும் கோபத்தை அடக்கிக் கொள்வதனுடைய சிறப்பை முதலாவது ஹதீஸ் நமக்கு சொல்லுது. ரெண்டாவது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் இடத்துல எந்த நேரத்திலையும் கோபப்படாதே அப்படி ரசூலுல்லாஹ் கோபப்பட வேணாம்ன்றதை தடுக்கிறாங்க. இது தடையை பற்றி நமக்கு சொல்கிறது. மூன்றாவது 49வது ஹதீஸ், இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய ரியாது சாலிஹீன்ல கொண்டுகிட்டு வராங்க, மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி, ஒரு மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில். ஃபி நஃப்ஸிஹி, அது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கட்டும், ஓ வலதிஹி, அவருடைய பிள்ளைகளால் அவருக்கு ஏற்படுகிற சோதனையாக இருக்கட்டும், ஓ மாலிஹி, அவருடைய பொருளாதாரத்தால் ஏற்படுற சோதனையாக இருக்கட்டும். சோதனை வரும், ஒன்று இல்லாட்டி ஒன்று. காசுக்கு நிறைய இருந்தால் பிள்ளையால பிரச்சனை, பிள்ளைகளெல்லாம் ஒழுங்காயிருந்தா பொருளாதாரத்தில் பிரச்சனை, எல்லாம் ஒழுங்காயிருந்தா அடுத்த விட்டால பிரச்சனை. ஏன்? ஒன்று பொறுமையாக, அதாவது வறுமையாக இருக்கும், இல்லாட்டி செல்வமாயிருக்கும். நம்ம நினைக்குவோம், நான் பொருளாதாரத்தில் பிரச்சனைண்டா இல்லாமல் ஆக்கித்தான் சோதிக்கண்டில்லை, நிறைய தந்து சோதிப்பான். நிறைய கொடுத்ததால பிள்ளைகளை கட்டுப்பாடு இல்லாமல் போகுது, குடும்பங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போகுது, மனைவி சொல்லு கேட்குறா இல்லை, எல்லாத்தையும் காசுக்கு பின்னாலும் போகிறாங்க. அப்போ பொருளாதாரம் வந்தாலும் இல்லைன்றாலும் இருக்குதுன்றாலும் ரெண்டுமே சோதனை தான். மூமின் ரெண்டுலேயும் கவனமாக இருப்பான். நிறைய காசு இருக்குது, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சுட்டான்னு வரம்பு மீறலுமா? ஏலாது. பாவத்துக்கு கொண்டு போய் செலவழிக்கலுமா? ஏலாது. தர்மம் கொடுக்காம கஞ்சனாய்க்கலுமா? ஏலாது. அப்போ பொருளாதாரம் கூடினாலும் சோதனை, இல்லைன்றாலும் சோதனை. இல்லை ஒரு ஆள்கிட்ட எனக்கு கஷ்டமாயிக்குது, எனக்கு தின்ன சாப்பாடு இல்லை, எனக்கு வறுமை ஆகிக்குது, எனக்கு சோதனை ஆகிக்குதுன்னு சொல்லலுமா? கை நிட்டலுமா மனுஷன்கிட்ட? இல்லை. நபித்தோழர்கள் அப்படி செஞ்சாங்களா? இல்லை. அப்போ பொருளாதாரம் இல்லாமல் போகிறது சோதனை. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனுக்கு வாழ்க்கையில் எப்பவும் சோதனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் ஹதீஸில் படிச்சோமா இல்லையா? எப்படி? இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அடியாரை ஒரு அடியான அல்லாஹ் நேசிச்சால் அதுக்கு என்ன செய்வான்? அவர்களை சோதிப்பான். அப்ப சோதனை என்பது அல்லாஹ் நேசிக்கிற ஒவ்வொரு அடியார்களுக்கும் அது வரும், வந்துகிட்டு வருமல்ல, ஒரு முறை வந்துட்டு போமல்ல, தொடர்ந்து சில பேருக்கு வரும். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வச்சிருப்பான். ஆனால் அவன் அமல்கள் அந்த அந்தஸ்துக்கு அவனுக்கு போறதுக்கு போதில்லை. அவனுக்கு அந்த அமல்களை, அவன் அமல் கொஞ்சமாக இருக்குது. அல்லாஹ் என்ன செய்வான்? அப்போ அந்த அமலை கொண்டு அவனுக்கு அந்த இடத்தை கொடுக்க முடியலன்னா அவன் வாழ்க்கையில் சில சோதனைகளை உண்டாக்குவான். அவன் வெறுக்கக்கூடிய விதமான சோதனை. என்னடா எந்த நாள் பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, எந்த நாள் பார்த்தாலும் எனக்கு நோய் ஆகிக்குது, எந்த நாள் பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாகிக்குது, துன்பமாகிக்குது, சோதனை ஆகிக்குது, பிரச்சனை ஆகிக்குதுன்னு அவன் வெறுக்கிற விதமான விஷயங்களை அவன் வாழ்க்கையில் உண்டாக்குவான். ஏன் தெரியுமா? அவன் பாவத்தை மன்னிச்சு அந்த உயர்ந்த இடத்துக்கு அவனை கொண்டுட்டு போகிறதுக்கு. அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே மனித வாழ்க்கையில் சோதனைகள் என்பது வந்து கொண்டு தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா வறுமையாகிக்கும், திடீர்னு பார்த்தா கடன் பிரச்சனை ஆகிக்கும், திடீர்னு பார்த்தா தொழிலில் நஷ்டமாகிக்கும், திடீர்னு பார்த்தா இப்படி பிள்ளைகளால் சோதனை ஆகிக்கும், மனைவியால் சோதனை ஆகிக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களோட பிள்ளைகள்லையும் உங்களோட மனைவிகள்லையும் உங்களுக்கு சோதனை இருக்குது, எதிரிகள் இருக்கிறாங்கன்ற அல்லாஹ். அவர் மூமினுக்கு வரலாம். இது மனைவி அல்லாஹு தஆலா என்ன சொல்றார்? லரபல்லாஹு மஸலன், அதாவது காபிரானவர்களுக்கு அல்லாஹு தஆலா இம்ராஅத்த நூஹின் வ இம்ராஅத்த லூத்தின், நூஹ் நபியுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவியும் அல்லாஹ் உதாரணம் சொல்றார். கானத்தா தஹ்த அப்தைனி மின் இபாதின ஸாலிஹீன், நம்முடைய நல்லடியார்களுக்கு மனைவிகளாக இருந்தார்கள். ஃபகானத்தாஹுமான்றான், ரெண்டு பேரும் அவங்களுக்கு மாறு செஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு நபிக்கே தன்னுடைய மனைவியால சோதனையா இல்லையா? ஒரு நபிக்கே தன்னுடைய பிள்ளையால சோதனையா இல்லையா? நூஹ் நபி என்ன சொன்னாங்க? மகனை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நீ காஃபிரோட இருக்காதப்பா, இந்த இருக்க மஅனா வலா தகுன் மஅல் காஃபிரின், என்ன காஃபிரோட இருக்காத, இப்பயாவது வந்து ஏறிக்கொள். என்ன சொன்னா? ஸஆவி இலா ஜபலின்னா, நான் வரையா? நான் வர மாட்டேன்.
நான் அந்த மலைக்கு மேலே ஏறிக்கொள்வோம், யா சிமுனி மினல்மா, அந்த மலை என்ன காப்பாற்றும். நூறு என்ன சொன்னாங்க, ஒன்றை மலை காப்பாற்றவா, லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லா, இன்றைய தினம் அல்லாட அழிவுலேருந்து ஒன்றை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? ஃபஹால பைன, கண்ணுக்கு முன்னுக்கே அந்த மகன் அடித்து செல்லப்பட்டான். அப்படின்னா மகனால ஒரு நம்பிக்கை சோதனை வந்ததா இல்லையா? அப்போ சோதனை நம்ம நினைக்கிற பக்கத்தில் சோதனை வரணும்னு நம்மளா பார்த்துக்கிட்டு நமக்கு இந்த பக்கத்தில் இருந்தால் சோதனை வரணும். நீ நினைக்காத புறத்துலேருந்து எப்படி உனக்கு ரிஸ்க் வருதோ உனக்கு சோதனை அப்படித்தான் வரும். உன்னோட வாழ்க்கையில் வரலாம், உன்னோட உடம்புல வரலாம், உன்னோட ஆரோக்கியத்தில் வரலாம், உன்னோட குடும்பத்தில் வரலாம், உன்னோட பிள்ளையில வரலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின், ஒரு முஸ்லிமுக்கு வருகிற நோய், களைப்பு, துன்பம், கவலை எதுவாக இருந்தாலும், காலில் தைக்கிற முள்ளு உட்பட, இல்லா கஃபரல்லாஹு பிஹா மினல் ஹதாயா, அவனுடைய பாவத்துக்கு அது பரிகாரமாக மாறும்னு சொன்னாங்களா இல்லையா? எனவே தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சுனன் திர்மிதியில் இந்த செய்தி வருது, ஒரு மூமின் மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி, மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி, அவனுக்கு வரும், அவனோட உடம்புல, அவனோட ஆரோக்கியத்தில், அல்லது அவனோட பிள்ளைகளில், அவனுடைய பொருளாதாரத்தில், எதுவரையும் ஹத்தா யல்கல்லாஹ வ மா அலைஹி ஹத்தியத்துன், அவன் அல்லாஹ்வை போய் சந்திக்கிற நேரத்தில் அவனுக்கு எந்த ஒரு பாவமும் இல்லாமல், எந்த தப்பும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திப்பான். அவன் சோதனை வர 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 என்ன நடக்கும்? அல்லாஹு தஆலா அவனை மன்னிச்சுட்டே இருக்கிறான். ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குது, ஒவ்வொரு நோய்க்கும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குது, ஒவ்வொரு வறுமைக்கும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குது, ஒவ்வொரு துன்பத்துக்கும் மன்னிப்பு கிடைக்குது ஒரு மூமினை பொறுத்தவரையும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் எந்த நேரத்திலையும் நஷ்டப்பட மாட்டான். அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர்னாங்க ரசூலுல்லாஹ். அவனுடைய எல்லாமே ஆச்சரியம் தான். அவனுக்கு சோதனை வந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, ஏன் அவனுக்கு கயிறு தான். என்ன கயிறு? அவன் பொறுமையாக இருக்கிறான். எனக்கு அல்லாஹ் தானே சோதனை விட்டான், யா அல்லாஹ் நீனே எனக்கு இந்த சோதனை நீக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் நீனே எனக்கு இந்த நோயை குணப்படுத்தியா அல்லாஹ். நம்பிக்கை இழந்தாங்களா நபிமார்கள்? நம்பிக்கை இழந்தாங்களா? குழந்தை இல்லைன்னு இப்ராஹிம் நபி நம்பிக்கை இழந்தாங்களா? குழந்தை இல்லைன்றது எவ்வளோ பெரிய ஒரு கவலை. இப்ராஹிம் நபி நம்பிக்கை இழந்தாங்களா? கடைசி மட்டும் யா அல்லாஹ் எனக்கு சாலிகான ஒரு குழந்தையத்தான்னு கேட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டானா இல்லையா? நபிமார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஸனிய துர், யா அல்லாஹ் எனக்கு ஒரு துன்பம் பிடித்துட்டு, யா அல்லாஹ் என் பொருளாதாரத்தை இழந்துட்டேன், குடும்பம் இல்லை, யா அல்லாஹ் என்ன துன்பத்தை நீக்குன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷங்கள், எவ்வளோ காலங்கள். ஆகவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் அவன் என்ன நினைக்கணும் தெரியுமா? அல்லாஹ் என்னை மன்னிக்க விரும்புகிறான், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் என்ன ஒரு சமுதாயத்தை விரும்பிட்டா அவனை சோதிக்கிறான். எனவே அல்லாஹ் என்ன விரும்புகிறான்ப்பா? இன்ன இலமல் ஜஸா மஅ இலமல் பலா, மகத்தான கூலி யாருக்கு தெரியுமா? கூடுதலான சோதனை உள்ளவர்களுக்கு கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஒரு சோதனை வந்தாலும், பொருளாதாரம் இல்லாமல் போனாலும், நமக்கு பிள்ளைகள் நமக்கு எதிரியாக போனாலும், அல்லது நம்மளோட குடும்பங்கள் நம்மளை வெறுத்தாலும், நம்மளோட அண்டை வீட்டுக்காரர் நமக்கு தொந்தரவு தந்தாலும், நம்மளோட ஃபைனான்சியல் இப்போ நம்மளோட வியாபாரம் நமக்கு லொஸ்ட் ஆகினாலும், நம்மளோட விவசாயம் அழிஞ்சு போனாலும், எது நடந்தாலும் ஒரு மூமினை பொறுத்தவரையும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என்ன நடந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று அவன் அந்த பிரச்சனையை கடந்து போகணும். அந்த தர்பியாவை நமக்கு இந்த நபிமொழிகள் நமக்கு தருகிறது. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் அவன் பொறுமையாக இருக்கணும். ஏன்? அவனுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளுமே அவனது வாழ்க்கையில் பாவத்துக்கு பரிகாரமாக அது மாறிவிடுகிறது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் சோதனைகளின் போது, அதான் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இந்த ஹதீஸில் அதாவது தலீலுன் அலா அன்னல் இன்சான இதா ஸபர், ஒரு மனிதன் பொறுமையாக இருந்து வஹ்தஸபல் அஜ்ர், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தார், இந்தல்லாஹ் கஃபரல்லாஹு அன்ஹு ஸய்யிஆத், அல்லாஹ் அவங்களோட பாவங்களை எல்லாம் போக்கி விடுகிறான், மன்னித்து விடுகிறான். வைதா உஸீபல் இன்சானு பி பலாஇன் ஃபீ நஃப்ஸிஹி அவ் வலதிஹி, ஒரு மனிதன் தனக்குள்ளேயே, தனக்கோ அல்லது தன் குழந்தை மூலமோ அல்லது பொருளாதார மூலமோ அவனுக்கு சோதனை வந்து சும்ம ஸபர அலா தாலிக், அவன் அதில் பொறுமையாக இருந்தால் ஃப இன்னல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு தஆலா லா யஸாலு யப்தலிஹி பிஹாதா, அவனை சோதிச்சுக்கிட்டே இப்போ ஹத்தா லா யகூன அலைஹி ஹத்தியத்துன். இந்த உலகத்தில் கஷ்டங்களோட, பொறுமை வாழ்க்கையில் பிரச்சனையோட நொந்து நாம் எவ்வளோ சோதனைப்பட்டு நம்ம மறுமையில் அல்லா இடத்துல என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் இந்த உலக கஷ்டங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து மேலான அந்த சொர்க்கத்தை தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இவை அனைத்தும் மனித வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நபிமொழியை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். குறிப்பாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய ரியாது சாலிஹீன் என்ற கிதாபில் பொறுமை என்ற இந்த பாடத்தில் பல நபிமொழிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நபிமொழிகளையும் பல்வேறு வகையான
படிப்பினைகள், பல்வேறு வகையான செய்திகள், விளக்கங்கள் உள்ள நபிமொழிகள் அந்த அவர் ரியாதுஸ் சாலிஹீன் என்ற கிதாபை நமது ஷேக் உசைமின் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக அழகான முறையிலே நமக்கு அதற்கான விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த விளக்க உரையை நாம் ஒவ்வொன்றாக படிக்கிற நேரத்தில் நமது வாழ்க்கையில் நல்ல அகலாக்குகள், நல்ல பண்பாடுகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. நற்செயல்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, வாழ்க்கையில் பொறுமையினுடைய அவசியத்தை நமது வாழ்க்கையிலே சொல்லித் தருவதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது. இந்த ஹதீஸை நாம் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.